அனைவருக்கும் வணக்கம். வாராகி அம்மன் தரிசனம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறை பஞ்சமிக்கு நான் வாராகி அம்மனுக்கு செய்த அபிஷேகம் தாங்க இப்போ வீடியோவாக போடுறேன். அது இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அம்மனுக்கு குளிர்ந்த நீரால் அந்த பழைய மஞ்சள் குங்குமம் போகிற வரைக்கும் அந்த குளிர்ந்த நீரால் அபிஷேகம் பண்ணுறேன். இது மஞ்சள் அபிஷேகம். மஞ்சள் எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அந்த மஞ்சளை அபிஷேகம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெத்தியில் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பூ, என்ன பூ உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பூவை வச்சு அம்மனுக்கு ஊதுவத்தியால் தீபம் காமிச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் கற்பூர தீபமும் காட்டலாம், இல்லை நெய் தீபமும் காட்டலாம், அது உங்கள் விருப்பம்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் குளிர்ந்த நீர் போட்டுட்டு இப்போ பண்ணுறது குங்கும அபிஷேகம். அதே மாதிரி ஒரு கப்பில் குங்குமம் எடுத்துக்கிட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அம்மாவுக்கு அதே மாதிரி அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு, எனக்கு சாமந்தி பூ இருக்குது, அதனால் நான் சாமந்தி பூ வச்சுருக்கேன். வச்சுட்டு நல்லா அதே மாதிரி ஊதுவத்தியால் இது பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் குளிர்ந்த நீர் பண்ணிவிட்டு இப்போ பால் அபிஷேகம் பண்ணுறேன். பால் இதே மாதிரி அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு அது பண்ணிக்கலாம். அடுத்து அதே மாதிரி குளிர்ந்த நீரால் நம்ம அம்மனை அபிஷேகம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வாட்டியும் குளிர்ந்த நீரால் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் அபிஷேகம் பண்ணுறதுக்கான முறை இது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா, நான் தயிரால் இப்போ அபிஷேகம் பண்ண போகிறேன். அபிஷேகம் பண்ணிவிட்டு அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு ஊதுவத்தியால் ஆரத்தி எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த தயிர் பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த தயிரை போகிற வரைக்கும் எதுவுமே நம்ம அம்மன் மேலே இருக்கக்கூடாது. பாருங்கள், நிற்குதுங்களா, அந்த மாதிரி நிற்காமல் க்ளீனாக அம்மன் மேலே தயிரோ எது அபிஷேகம் பண்ணுறீங்களோ அது க்ளீனாக போயிடணும். அது வரைக்கும் நீங்கள் அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நான் தேனால் அபிஷேகம் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற இந்த பொருள் தான் பண்ணணும்னு இல்லை. அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு ஊதுவத்தியால் நான் இது பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் குளிர்ந்த நீரால் இது பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் நான் அம்மனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு குங்குமஞ்சள் வச்சு இது பார்த்திங்கன்னா வளர்பிறை பஞ்சமி சாமி கும்பிட்டது. நான் அம்மனுக்கு முல்லைப்பூவாலேயும் சாமந்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வச்சு நல்லா சாமியை அலங்காரம் பண்ணியாச்சு. பிரசாதமாக நான் பால் பாயாசமும் கேசரியும் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தேங்காய் தீபம் ஏற்றி வச்சு அன்னைக்கான வளர்பிறை பஞ்சமியை நான் பூஜையை நல்ல மாதிரி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன். அதுக்கு நான் சிம்பிளாக அம்மனுக்கு இது பண்ணி அலங்காரம் பண்ணி அன்னைக்கு சிம்பிளாக வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.